நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இன்பமயமான நிகழ்வுகள்லாம் ரொம்ப மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது அணில் குஞ்சுகளும் ஆமை குஞ்சுகளும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாறி மாறி கடிச்சு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆபாச வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணி அவனே இவனேன்னு அவங்களுக்குள்ளேயே திட்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மண்ணை வாரி தூத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட இன்பமயமான நிகழ்வுகள் ரொம்ப மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த இன்பமயமான சம்பவங்களுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரியான ஒரு நிகழ்வு நேத்து நடந்திருக்குது. அதாவது நொன்னனின் மிக முக்கிய தம்பியான ஓட்டை அரைமுருகனையே தெருவுக்கு இழுத்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருக்கிறானுங்க அணில் குஞ்சுகள்லாம். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. அந்த பேரின்பத்தை அந்த பேரானந்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம். எப்படி பகிர்ந்துருவோம், அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேரடியாக போர் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த நேத்திலிருந்து நம்மூர் மீடியாக்கெல்லாம் ஊதுன்னு ஊதிட்டு இருக்குது. அது சம்பந்தமா கொஞ்சம் பேசணும், பேசிட்டு போயிடுவான். அதாவது நாளைக்கு மே 7ஆம் தேதி நாடு தழுவிய அளவுல மோக் ட்ரில்ஸ் நடத்தணும் அப்படின்னு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவை போட்டிருக்குது. அதாவது போர்க்காலங்களில் பொதுமக்கள்லாம் எப்படி நடந்துக்கணும், போர் அபாயங்கள்ல இருந்து பொதுமக்கள் தங்களை தாங்களே எப்படி காப்பாத்திக்கணும், அதே மாதிரி அரசாங்கம் பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும், ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பொதுமக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒத்திகையை நடத்துறதுக்கு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஆர்டர் போட்டிருக்குது. தமிழ்நாட்டிலேயும் ஒரு 4-5 இடத்துல நாளைக்கு நடக்க போறதா தகவல்கள்லாம் வந்திருக்குது. இந்த ஆர்டரை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள்லாம் அவ்வளவுதான் பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் மேல இந்திய அரசு தாக்குதல் நடத்த போகுது அப்படி ஒரு முடிவை அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாடு தழுவிய அளவுல மோக் ட்ரில்ஸ் நடத்துறதுக்கு அவங்க ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதை அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாடு தழுவிய அளவுல திடீர்னு இந்த மோக் ட்ரில்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தணும்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை அப்புறம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நியூஸ் சேனல்கள் அதை இந்தியா பாகிஸ்தான் போருக்கு உண்டான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற மாதிரி சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அதை அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த தகவலை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் அவங்க போர்னு திரும்ப கூவிட்டே கிடக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த மோக் ட்ரில்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலரா நடக்கிற ஒன்று தான். என்ன இப்ப நடக்கிற மாதிரி எல்லா இடங்கள்லயும் அதை நடத்த மாட்டாங்க. பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கிற பகுதிகளில் அந்த மக்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வார் மோக் ட்ரில்ஸ் எல்லாம் நடத்தப்படுற ஒன்று தான். திடீர்னு தாக்குதல் நடந்தா தங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு அந்த மக்களுக்கு அரசாங்கம் எடுத்து சொல்றதெல்லாம் எப்பயும் இயல்பா நடக்கிற ஒன்று தான். இதையெல்லாம் தாண்டி இயற்கை பேரழிவுகள்லாம் வருது இல்லையா, சுனாமி, பெருவெள்ளம், பெரிய மழை, இன்னும் பெரிய புயல், இந்த மாதிரி இயற்கை பேராபத்துகள்லாம் வரும்போது இன்னும் நிலச்சரிவு அபாயம் இருக்கிற பகுதிகளில் வாழ்ற மக்கள்னு எல்லா இடங்கள்லையும் பொதுவா இந்த மோக் ட்ரில்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்தப்படுற ஒன்று தான். ஆனா இவங்க இந்த சமயத்தில், அதாவது இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த இந்த சமயத்தில் இவங்க இதை சொல்றதுனால தான் மீடியா அதை அப்படி நமக்கு சொல்லுது. நாமளும் அது அப்படிதாங்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமெல்லாம் வருது. இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டையில மோதிக்க போகுதா, இந்தியா அபிஷியலா பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க போகுதான்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில்ங்கிறது இப்போவும் 90% அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். 90% பாகிஸ்தான் மேல இந்தியா படையெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போருங்கிறது எவ்வளவு கொடூரமான விஷயம்ங்கிறது நம்ம எல்லாத்த விட நம்ம ஜிகளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை அவங்க ஒரு நாளும் எடுக்க மாட்டாங்க. நான் இப்பயும் திடமா அதை நம்புறேன். 90% இந்தியா பாகிஸ்தான் போருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போருங்கிறது சங்கிகள்லாம் கூவிட்டு கிடக்குறானுங்கல்ல, வி வாண்ட் ரிவெஞ்ச், பாகிஸ்தானை உலக மேப்பில் இருந்து அழிச்சு ஒழிச்சிடணும், அங்க புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு அந்த நாட்டை அழிச்சு முடிச்சிடணும் அப்படின்லாம் கூவிட்டு கிடக்குறானுங்கல்ல, அந்த மாதிரி அது அவ்வளவு எளிதான வேலையும் கிடையாது. போருங்கிறது அப்படி ஒரு ரொமான்டிக்கான விஷயமும் கிடையாது. இப்போ சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோதுது, நைட்டு 2 பெக்க போட்டுக்கிட்டு பார்ல உட்காந்துக்கிட்டு பந்தாவா அந்த மேட்சை பார்க்குறோம். கடைசியில் சிஎஸ்கே தோத்து போயிருது. நாம் என்ன சொல்றோம், இதே இந்த தோனியை முதல்ல சிஎஸ்கே விட்டு அடிச்சு விரட்டினா அப்போதான் சிஎஸ்கே உருப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்கே காரணங்க நம்மளையெல்லாம் எவ்வளவு கடைஞ்செடுத்த கிறுக்கணுங்களா நினைச்சிருந்தா விஜய் சங்கரை எல்லாம் ஏலத்தில் எடுத்துட்டு வந்து இங்க பிளேயிங் லெவலில்
லெவலில் ஆட வச்சிருப்பானுங்க. நம்மளாம் என்ன கடைஞ்செடுத்த கிறுக்கணுங்களா? விஜய் சங்கரை கொண்டு வந்து பிளேயிங் லெவலில் இவன்லாம் ஆட வைக்கிறான்னா நம்மளையெல்லாம் எப்பேற்பட்ட கிறுக்கன்னு இவன்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சிஎஸ்கேவை நைட்டு போதையில் 4 காட்டிட்டு அப்புறம் காலையில் போதை தெளிஞ்சோடனே அவன் பொழப்ப பார்க்க போகிற மாதிரியான ஒரு இயல்பான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சுவாரஸ்யத்துக்கு உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது போருங்கிறது. ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் கிடையாது. சும்மா அதை ஒரு சுவாரஸ்யத்துக்காக பார்க்குறோம், ஒரு சுவாரஸ்யத்துக்காக விமர்சனம் பண்ணுறான், அவ்வளவுதான். அதை தாண்டி நேரடியாக நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் போருங்கிறது அப்படி கிடையாது. கடை கோடி மனிதனையும் போர் பாதிக்கும், கடை கோடி மனிதனும் போருக்கு உண்டான விலையை கொடுத்தே ஆகணும். ஆனால் சங்கிகள்லாம் பார்னா என்னமோ பார்ல உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரியான ஒரு இன்பமான விஷயம்னு நம்பிக்கிட்டு திரிகிறானுங்க. அதனால தான் போர்னு கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்தியா பாகிஸ்தானை விட ராணுவ ரீதியா பல மடங்கு பலமான நாடுங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல பாகிஸ்தானை விட இந்தியா பவர்ஃபுல்லுங்கிறதும் உண்மைதான். ஆனா இது மட்டுமே உண்மை கிடையாது. போருங்கிற புதைக்குழிக்குள்ள இந்தியா சிக்கிக்காதா அப்படின்னு உலக அளவில் ஏகப்பட்ட ஓநாய்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுவும் உண்மைதான். அதை நாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் செயல்படணும். இன்ஃபேக்ட் இந்த உண்மை நம்ம எல்லாத்த விட நம்ம ஜிக்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஓரளவுக்கு ஸ்டெடியான எக்கனாமிக் குரோத் இருக்கிற ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற, அதை விட அதிகமாக அறிவுபூர்வமான ஆசாமிகள் இருக்கிற இந்தியா இந்த மாதிரி ஒரு போருக்குள்ளே போய் சிக்கிக்கிறதுங்கிறது ஏகப்பட்ட ஓநாய்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட்டு, பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தா இந்தியாவை நாங்கள் ஆதரிப்போம்னு ஏகப்பட்ட ஓநாய்கள்லாம் ஒப்பாரி வைக்குதில்ல. இந்த ஓநாய்கள்லாம் போர் நடந்தால் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷம்தான் படும். பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பக்கம் நாங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு உண்டான சப்போர்ட்டுகளை எல்லாம் பல ஓநாய்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முன்னாள் வல்லரசு, இந்நாள் வல்லரசு, நாளைய வல்லரசு, நேற்று முந்தானேத்து வல்லரசுன்னு ஏகப்பட்ட வல்லரசுகள் காத்துக்கிட்டு கிடக்குது. இந்த பிராக்டிகலான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஜிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால திரும்பவும் சொல்றேன், பாகிஸ்தான் மேல நேரடியான போருங்கிற முடிவை நம்ம ஜிக்கள் எடுக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தன்னோட நீண்ட நெடுங்கால பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு இந்த இஷ்யூவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கும். அதை அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றதுதான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். அதாவது 2010 2014 வரைக்கும் பிஜேபி கருப்பு பணம், ஊழல், லஞ்சம், அநியாயம், அக்கிரமம்னு திரும்ப திரும்ப கூவிட்டே இருந்தது. அதை ஒரு முக்கியமான பேசு பொருளாக்கி தான் 2014 மோடி ஆட்சிக்கே வர்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் இல்லை. திடீர்னு 2016 நவம்பர்ல ஒரு நல்ல நாளா பார்த்து 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு ஜி அறிவிக்கிறாரு. எதுக்குப்பா இந்த கிறுக்குத்தனமான முடிவுன்னு கேட்டா அது இதன் மூலமா ஊழல், லஞ்சம், இன்னும் தீவிரவாதம், இன்னும் அத்தனை அநியாயம் அக்கிரமங்களும் அடியோடு அழிஞ்சு போயிடும். 50 நாள் தான், 50 நாள்ல இந்தியா பரிசுத்தமானதா மாறிடும்னு மோடி ஒரு உருட்டுனாரு. இதை உண்மைன்னு நம்புற ஒரு மொரட்டு கிறுக்கு கூட்டம் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. மோடியால மட்டும்தாப்பா இப்படி ஒரு புரட்சியை பண்ணியிருக்க முடியும். மோடி எடுத்த அந்த முடிவால தான் இந்தியா இன்னைக்கு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. அத்தனை அநியாய அக்கிரமங்களுக்கும் மோடி ஒரே நாள்ல முடிவு கட்டிட்டாரு அப்படின்னு கிறுக்குத்தனமா கூமட்டத்தனமா இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மொரட்டு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அதுதான் பிஜேபியோட கோர் ஓட் பேங்காகவும் இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தையும் அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி பிஜேபி பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கிறதான் என் கணக்கு. ஆனால் அதை அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். கண்டிப்பா பாகிஸ்தான் மேல நேரடியான போரா அது இருக்காது. அதுவும் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதெல்லாம் தாண்டி போர் ரொமான்டிக்கானது கிடையாதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது மூர்க்கமாய் சிங்கம் தாக்க முயலும் போது முயல் கூட எதிர்த்து நிற்குமாங்கிறது தான் இயற்கையின் நியதி. மொரட்டு சிங்கம் அந்த மென்மையான முயலை தாக்க முயற்சி பண்ணும்போது முயல் அவ்வளவு ஈஸியாலாம் அதுக்கு அடிபணிஞ்சிடாது. அவ்வளவு எளிதாலாம் சிங்கத்துக்கு முயல் இரையாகிறாது. முடிஞ்ச வரைக்கும் முயல் சிங்கத்தை எதிர்த்து போராடும். முடிஞ்சா சிங்கத்தோட மூஞ்சியில ஒரு 4 பூரையாவது பூரி விட்டுட்டு தான் முயல் சிங்கத்துக்கு இரையாகும். ஸோ இதுதான் இயற்கையின் நியதி. மனிதர்களுக்கும் இந்த லாஜிக் பொருந்தும். நாம் ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போனால் அவங்களும் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜை நமக்கும் உண்டு பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் தயார்னா தான் சண்டைக்கு போகணும். ஸோ
போர் எந்த வகையிலையும் பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. இருக்கிற பிரச்சனையை போர் இன்னும் பெருசுதான் ஆக்குமே தவிர அது எந்த பிரச்சனையும் தீர்க்காது. இது நம்ம எல்லாத்த விட ஜிக்களுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தான் மேல நேரடியான போருங்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவை கண்டிப்பா ஜிக்கள் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். ரைட். இப்போ அந்த ஓட்டை அரைமுருகன் கதைக்கு வர்றேன். அதாவது இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு. அதுல அவரு ஒரு பொண்ணோட குத்தாட்டம் போடுறாரு. அவரு பார்க்கறதுக்கு ஒரு சாயல்ல ஓட்ட மாதிரி இருக்கிறாரு. ஓரஞ்சாரமா பார்க்கும்போது அந்த முகர கட்டைங்கிறது நொன்னனின் மிக முக்கிய தம்பியான ஓட்டை அரைமுருகன் மாதிரியே அவர் இருக்க, அது ஓட்டை அரைமுருகன் தான் அணில் குஞ்சுகள்லாம் பரப்பி விடுறானுங்க. பாத்தீங்களா, இந்த தம்பி ஒரு சாயல்ல ஓட்ட மாதிரி தானே இருக்கிறாப்ல. ஸோ இந்த வீடியோவை ஓட்ட ஒரு பெண்ணோட ஆபாச நடனம் ஆடினாருங்கிற மாதிரி டைட்டில் போட்டு அணில் குஞ்சுகள்லாம் பரப்பி விடுறானுங்க. சோசியல் மீடியா ஒரு மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. ஓட்ட செமத்தியா டென்ஷன் ஆயிட்டான். இந்த வர்ற அணில் குஞ்சுகளா, இந்த மாதிரி சல்லித்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருவோம் பார்த்துக்குங்க. என்னடா என்ன அசிங்கப்படுத்த முயற்சி பண்றீங்களா? அந்த ஆட்டம் கேவலமா இருக்கும் போதே தெரியலையா அது நான் ஆடலைன்னு? அது மட்டும் இல்லாம விஜய் பாட்டுக்கு ஆடுற அளவுக்காடா நான் கேவலம் கட்டு போயிட்டேன். பிரிச்சு மேஞ்சிருவோண்டா அணில் குஞ்சுகளா. நான் வேற மாதிரி ஆளு. உங்க சேட்டைகளை எல்லாம் வெளியில வச்சுக்கங்க. நான் பொறுமையா இருப்பேன். என்ன சீனிங்கன்னா அணிலையே 5 நிமிஷத்துல அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவோம் பார்த்துக்குங்க. நான் வேற மாதிரி மொரட்டுத்தனமான இருக்கேன் அப்படின்னு ஓட்ட உக்காந்து அதுக்கு விளக்கமெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறான். உண்மையில இந்த வீடியோவை ஓட்ட பெருசுபடுத்தி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவில் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு பெண்ணோட குத்தாட்டம் போடுறாரு, அவ்வளவுதான். அதை ஓட்டைன்னு சொல்லி அணில் குஞ்சுகள்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சானுங்கன்னா இவனுக்கு என்ன வந்தது? என்னத்தையோ பேசிட்டு போறானுன்னு கண்டுக்காம போக வேண்டியதானே. என்ன குத்தாட்டம் போடுறது என்ன கொலை குற்றமா? இல்லை ஆட்டம் போடுறது மாதிரியான ஆனந்தமான செயல்களையெல்லாம் யாருமே செய்யக்கூடாதா என்ன? இது எல்லாத்துக்கும் மேல குத்தாட்டத்தை ஆபாசம்னு சொல்ற அளவுக்கு அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்குதா என்ன? விஜய்க்கு அவனுங்க பெரிய அளவுக்கு ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே விஜய் வலுவா குத்தாட்டம் போடுறாருங்கிறது தான். நடிகைகளுக்கு இணையா நெளிவு சுழிவோட விஜய் வலுவா குத்தாட்டம் போடுறாருன்றதும் இவங்கெல்லாம் விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்களா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ குத்தாட்டத்தை பத்தி ஓட்ட பெருசு பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. உண்மையில ஓட்டையோட பிரச்சனைங்கிறதே வேற. அவனுக்கு இந்த ஆபாச வீடியோ இந்த குத்தாட்ட வீடியோங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன அவனுங்க பார்க்காத ஆபாசமா, அவங்க நொன்ன விளக்காத ஆபாச கதைகளா? அது மேட்ரே கிடையாது. ஓட்டையோட உண்மையான பிரச்சனைங்கிறது என்னன்னா, இவ்வளவு நாளா அடுத்தவங்க மேல அர்த்தமே இல்லாத ஆபாச தாக்குதல்களை நாம தானே நடத்திக்கிட்டு இருந்தோம். சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் கோத்து சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் ஆபாசமா அர்ச்சனை பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் நாம தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன புதுசா இவனுங்க நமக்கு போட்டியாவே வந்துட்டானுங்க. அதுலயும் நம்மளை கொண்டு போய் ஒரு வீடியோவில் கோத்து விட்டு அசிங்கப்படுத்த முயற்சி பண்றானுங்க. இது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இவனுங்களை இப்படியே வளர விட்டா அப்புறம் நாம எப்படி பொழப்பு நடத்துறதுன்றது தான் ஓட்டையோட ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இப்போ அணில் குஞ்சுகளா இருக்கிறானுங்கல்ல, இவனுங்கள்ல முக்காவாசி பேர் முன்னாள் ஆம குஞ்சுகள் தான். இந்த உண்மையை முதல்ல ஓட்ட புரிஞ்சுக்கணும். அநேகமா அவனுக்கு இது இன்னும் முழுசா புரியலன்னு தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் நொன்ன இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. சரிதான். இப்ப அணில் குஞ்சுகளா மாறி வெறித்தனமான தாவேக்கா தொண்டர்களா மாறி நிக்கிறவன்லாம் வேற யாரும் கிடையாது. எல்லாம் முன்னாள் நம்மளோட தம்பிகள் தான், முன்னாள் ஆம குஞ்சுகள் தான் அப்படிங்கிற விஷயம் நொன்னனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது. நாம திமுகவை திட்டுறதுக்காக செஞ்சு கொடுத்தோம்ல ஒரு கம்பி, நாம திமுகவை அட்டாக் பண்றதுக்காக நம்ம தம்பிகள்கிட்ட எல்லாம் கொடுத்தோம்ல ஒரு இரும்பு கம்பி, அந்த இரும்பு கம்பியை வச்சுக்கிட்டு தான் இப்போ அவனுங்க அணிலுக்கு அண்டை கொடுத்துக்கிட்டு திரிகிறானுங்க. திமுகவை அந்த கம்பியின் மூலமாக தான் அவங்க தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த சமயத்தில் நாம அணிலுக்கு எதிராக எதனா பேசணும்னா அந்த கம்பியை வச்சு பல்லுக்க காய்ச்சி நம்ம பின்னாடி இழுத்து விட்டு போயிடுவானுங்க அணில் குஞ்சுகள், அதாவது முன்னாள் ஆமை குஞ்சுகள். அப்படிங்கிற அந்த விவரமெல்லாம் நொன்னனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நேற்று பிரஸ் மீட்டில் கூட விஜய் சம்பந்தமான கேள்விக்கு நொன்னன் பதிலே சொல்ல முடியாதுன்ட்டாரு.
மதுரையில் அவர் ரோட் ஷோ போனார்ல அது சம்மந்தமாகவும் கூடவே அணில் குஞ்சுகள்லாம் பண்ண அட்ராசிட்டி சம்மந்தமாகவும் நொன்னங்கிட்ட மீடியாக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நொன்ன சிம்பிளாக சொல்கிறாரு, அது தம்பியோட விருப்பம், அங்கே நடக்கிறத பற்றியெல்லாம் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்ஃபேக்ட் இந்த கேள்விக்கே நான் பதில் சொல்கிறதுக்கு தயார் இல்லை, வேற கேள்வி கேளுங்க அப்படின்னு அந்த மேட்ரை அத்தோட முடிச்சு விட்டு அடுத்த மேட்ருக்கு போயிட்டாரு. மேட்ரு என்னன்னா நொல்லனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது, கம்பியை வச்சுக்கிட்டு அணில் குஞ்சுகள்லாம், அதாவது அண்ணன் செஞ்சு கொடுத்த கம்பியை வச்சுக்கிட்டு அணில் குஞ்சுகள்லாம் ரெடியாக நிற்கிறானுங்க, பல்லுக்க காய்ச்சி இழுத்துருவானுங்கன்றது நொன்னனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஓட்ட மாதிரியான ஒன்னே காலனா தம்பிகளுக்கு அந்த மேட்ரு இன்னும் புரியலை. அதனால ஒரு மாதிரி அணில் குஞ்சுகள்கிட்ட வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிட்டு கிடக்குறான், அவ்வளவுதான். ஆனால் பாருங்க, இந்த காலம்தான் எவ்வளவு பேரானந்தமானது, எவ்வளவு கச்சிதமானது. ஒரு மொரட்டு கிறுக்கு கூட்டத்தை காலி பண்றதுக்கு அதை விட ஒரு மொரட்டு தற்கூரி கிறுக்கு கூட்டத்தை இந்த காலம் உருவாக்கி விட்டுருக்குதே, என்னத்தை சொல்றது. காலம் கொடூரமானதெல்லாம் கிடையாதுங்க, காலம் பேரானந்தமானது. இந்த ஆனந்தத்தை தொடர்ந்து அனுபவிப்போம்ன்றேன். அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.